வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामक्षेत्रः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मन्वरुन्भिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो हरिष्यमेभिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 44வது மந்திரங்கள்லேருந்து சிந்திக்கலாம். நேற்றைய தினம் குரு பூர்ணிமா முன்னிட்டு நடத்தப்பட்ட அந்த பூஜையும் அடியார்கள் அதாவது சிஷ்யர்களுடைய வரவேற்பையும் ரெசிவையும் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட ஈர்ப்பும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு விழிப்பு நிலையும் நல்லா உணர்ந்தேன். அது ஒரு அரிய ஒரு தருணம். 6 ஆண்டுகளுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் அது. முதல் வருஷம் ஒரு 10 பேர் கூட இல்லை, ஒரு 4-5 பேர் போனோம். 2வது வருஷம் ஒரு 10 பேருக்கு மேலே வந்தாங்க. 3வது வருஷம் ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேர் 15 பேர். இப்படி இந்த 6வது ஆண்டில் 200 பேர் கிட்டத்தட்ட கலந்துட்டுருக்காங்க. பொதுமக்கள் ஒரு 50 பேர் கலந்துருப்பாங்க. ஸோ ஒரே கூட்டம் 250 பேர் தாராளமாக சொல்லலாம். இது ஆரம்பம் இப்படி இருக்குன்னா இது நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வருஷம் இது அதிகரிக்கத்தான் செய்யும். நம்ம சொன்ன மாதிரி அருணகிரி பாடல் பெற்ற 300 ஸ்தலங்கள் பக்தியை வளர்த்தாலும் ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு க்ஷேத்திரமாக மத்திய சுவாமி மலை என்று அழைக்கப்படக்கூடிய குரோம்பேட்டை குமரன் குன்றம் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமியினுடைய கிருபை கருணை அருள்மலை இந்த மாநிலத்துக்கே ஒரு லைட் ஹவுஸாக இருக்கும். லைட் ஹவுஸ்னால் என்னது? லைட் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம். தமிழ்நாட்டில் யார் ஞானம் வேணும்னாலும் அவரை நோக்கி வரலாம். அவருடைய சிஷ்யர்கள் இங்கே எங்கேயாவது இருப்பாங்க, யாரை சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து பல சிஷ்யர்களை உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் 1200 பீடங்களை உருவாக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம பயணிக்கிறோம். இலவசமாக நடத்தணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். ஆனால் எதையுமே இலவசமாக கொடுத்தா மக்களுக்கு அதனுடைய அருமை பெருமை புரியறதில்லை. அதனால் மினிமம் ஒரு காணிக்கையை வாங்கிக்கிட்டு கொடுப்பதும் கொடுக்காதது தான் அவங்கவுங்க விருப்பம். இந்த நிரந்தரமான ஞானப்பீடம் யுகயுகமாக வேலை செய்யணும்னு முருகப்பெருமான்கிட்ட சங்கல்பம் செய்து அந்த சங்கல்பம் படிப்படியாக சித்தியாகிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகி நிற்கிறது. இதெல்லாம் சொல்லி செய்கிற விஷயம், மானுடத்தால் செய்ய முடியாத விஷயம். இறைவனால் சொல்லப்பட்டு இறைவனாலேயே செயல்படுத்தப்படுது. இப்போ என்னன்னா 300 க்ஷேத்திரம் முருகப்பெருமான் அருணகிரிநாதரால், பாம்பன் சுவாமிகளால், வள்ளலாரால், எத்தனையோ முருகன் அடியார்கள்
பாடியிருக்காங்க, பாடல் பெற்றிருக்காங்க. அந்த ஸ்தலங்கள்லாம் போய் தரிசிச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஆனால் ஞானத்தை பேசக்கூடிய விஷயங்களை இதுவரைக்கும் யாரும் பேசினதா எனக்கு இல்லை. கலந்துருப்பாங்க அத்வைதத்தை தன்னுடைய பக்தியில் நிச்சயமாக கலந்துருப்பாங்க. ஞானத்தினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய அத்வைத நிலை ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பேசியிருப்பாங்க. ஆனால் அது பிரதானமாக இல்லாமல் பக்தியினுடைய ஒரு அங்கமாக அது இருந்திருக்கலாம். இப்போ நாம் பேசுகிற இந்த உபனிஷத்து பாஷ்யமானது பக்தியும் யோகமும் ஞானமும் கலந்தது. அதனால் இந்த குமரன் குண்டம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக எதிர்காலத்தில் நிச்சயமாக மிளரும். ஒரு க்ஷேத்திரம் சுயம்புவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது பிரகாசிக்கும். யாராவது ஒரு சித்தர் பக்கத்தில் அமர்ந்திருப்பாங்க, அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணாங்க. அதுபோல் இங்கே யாராவது அடியார்கள் தன்னுடைய அடியார்களே சிஷ்யர்களாக மாற்றக்கூடிய வல்லமை முருகனுக்கு இருக்குங்கிறத நான் பூரணமாக அறிகிறேன், அனுபவிக்கிறேன், உணர்கிறேன், பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இந்த 1200 சென்டரையும் வழி நடத்துவார்கள். நீங்கள் என்ன பாருங்கள், நடக்குதா இல்லையா பாருங்கள். ஸோ இந்த வருஷம் முதல் சென்ட்ரு திருவையாறில் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சென்டர்னு சொன்னால் அதில் 100 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. முதல்ல ஒரு ஜீவன் ஆரம்பிக்குதில்ல, அதுதான் சென்டர். அதுதான் விதை, அதுதான் பீஜம். அதனுடைய வேலை அன்றாட வேலைகளை செய்துக்கிட்டு தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லிக்கிட்டே வந்தால் அது ஞானப்பீடமாக விரிவடையும், மலரும். அதனால் அங்கே நமக்கு இவ்வளோ பேர் வந்தால் தான் நம்ம ஆரம்பிக்கணும். 2 பேர் வந்தால், ஒருத்தவங்க வந்தாலும் உங்கள் கருத்தை ஷேர் பண்ணுங்க, அவ்வளோதான். அது 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும். உங்களுக்கு சந்தர்ப்பம் வருது, சூழ்நிலை அமையுதுன்னா கிளாஸாக நடத்தலாம். அப்புறம் மாணவர்கள் சம்ஸ்கிருதம், என்னை பொறுத்த வரைக்கும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு தான் பிரம்மஞானத்தை பெற முடியும்னு நினச்சிங்கன்னா அது முழுக்க தவறு. எல்லா வார்த்தைகளையும் தமிழ் பண்ணிட்டோம். நம்ம தொடர்ந்து பண்ண போகிறோம். இன்னும் ஒரு முதல் ரவுண்டே முடிக்கல. இப்போ கூட பிரிண்டட் 174 உபநிஷத்துன்னு ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வந்திருக்கு. உங்களோட சேர்த்து தான் நானும் அறிகிறேன். அதில் எதெல்லாம் பிரிண்டடாக கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம தமிழ் பண்ணுவோம். இதுதான் வேலையே, வந்த வேலை. இல்லை நீங்கள் ஆர்வமாக 108 முதல்ல முடிச்சுட்டு தத்துவமசி ஆரம்பிங்கஜி அப்படின்னு சொன்னால் மனநத்துக்கான ரவுண்டு அது ஆரம்பிக்கப்படும். பார்க்கலாம். மனநத்துக்கான ரவுண்டு ஆரம்பிக்கிறது தான் ஒரு ரொம்பவும் அக்கண்டமாக போகக்கூடாதுங்கிறதுனால 108 பூர்த்தி பண்ணிவிட்டு அகண்ட பார்வையை பூர்த்தி பண்ணிவிட்டு மனநத்துக்கு போகலாம். தத்துவமசியை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். அப்படி இந்த வேதாந்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி எல்லார் வீட்லேயும் உபநிஷத்து புத்தகம் ஒன்றாவது இருக்கணும். இந்த தச உபநிஷத்து சொல்கிறாங்களே, அந்த 10 அதுவாவது இருக்கணும். அது வெறும் புத்தகமாக இல்லாமல் அது ஞானமாக இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே பிறக்கிற குழந்தை ஞானத்தை கேட்டு வளரணும் அப்படிங்கிறது அடியனுடைய கனவு, கற்பனை. இதெல்லாம் நடக்க தான் போகுது, பார்க்க தான் போகிறீங்க, நானும் பார்க்க தான் போகிறேன். ஏன்னா சொல்லி தான் நடத்துகிறாரு எல்லாம் அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கணும். பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நேற்றைய அந்த விழா குரு பூர்ணிமா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமி சந்தோஷம், சுவாமி அதை அங்கீகரிச்சிட்டார். அதை விட என்ன மேலே அங்கீகாரம் வேணும். அதனால் மக்கள் எல்லாம் மனம் குளிர்ந்து உச்சி குளிர்ந்து அந்த சீத்தலத்தாக்கு இன்னொரு பேர் என்ன, குளிர்ச்சி. அது பேர் பாவ சமாதின்னு பேர். அது பாவ சமாதி, எமோஷனல் ஆகிடும் டக்குன்னு. ஆமாம், அது ஒரு பெரிய உன்னதமான நிலை. அது பக்தியில் அடிக்கடி வரும். ஞானத்தில் ரியலைசேஷன் ஆகும்போதும் அந்த இறைவனுங்கிறத எப்படி உணர்கிறோம்? குளிர்ச்சியாக தானே உணர்கிறோம், அமைதியாக தானே உணர்கிறோம், ஆனந்தமாக தானே உணர்கிறோம். அதுதான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். அத்வைதம்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சமாதினா அந்தக சீத்தலதா, கைவல்யம்னா பூரணமான அமைதி, அனுபூத்தினா ஆனந்தம்.
இப்படி தானே நம்ம அது என்ன பாவம், அந்த ஞானம் பாவமாக மாறுதாங்க. அறிவு ஞானம் பாவமாக மாறுது. பக்தி பாவனை அதான் பாவம் தான் இறைவன். சத்பாவமாக இருக்காங்க. மனுஷ சுபாவம் புறத்தை நோக்கி போகிறவன அகத்தை நம்ம குரு திருப்புறாங்க. ஜகத்து அபாவம் எப்பயுமே அது பூர்த்தி இல்லாதது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய காரியத்தை இந்த குமரகுண்டம் சுவாமிநாத சுவாமி விரும்பி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் உணர்கிறேன், நீங்கள் லேட்டாக உணர்வீங்க, பொதுமக்கள் உணர மாட்டாங்க. அவங்க என்ன நடத்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்குது, முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அடியே நான் அவரோட பயணிக்கிறதுனால கொஞ்சம் அணுக்க தொண்டர்னு சொல்லுவாங்க, தமிழில் அணுக்க தொண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது, ஆனால் நம்ம கொஞ்சம் அவரை கவனிக்கிறோம். என்றைக்காவது கவனிப்பேன், எல்லாத்தையும் கவனிக்க மாட்டேன். சில விஷயங்கள் என்ன அறியாமல் எனக்கு முன்னாடி தெரியும், நம்ம அதை காதில் வாங்குவோம், நம்மளே பார்த்து ரசிப்போம். அப்படிங்கும்போது வேதாந்தம் ஒரு அரிய பொக்கிஷம். அது வேதாந்தம், வேதத்தை வச்சு அந்த பூஜையை ஆரம்பித்து, வேல் பூஜையில் ஆரம்பித்தது தானே இந்த வேதாந்த கிளாஸ். இன்றைக்கி அது விருட்சமாக வளருது, வளரட்டும். இந்த தமிழ் வஞ்சிக்கப்பட்ட இனம் தலை தோங்கட்டும், பிரம்மஞானத்தோடு குழந்தைங்கள் வளரட்டும். உங்கள் குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு 10 வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், நம்மக்கிட்ட எல்லாமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. அந்த 10 வார்த்தைக்கான சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுங்க. அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த குழந்தைங்களை வழிநடத்தும். நீங்கள் அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அது உங்கள் ஸ்டைல். பெருசாக வேதாந்தம் முடிஞ்ச எல்லாம் கம்ப்ளீட்டாக வேதத்தையே கரைச்சி குடிச்சிட்டு தான் பிரம்மஞானம் அறியணுங்கிறது இல்லை. பிரம்மஞானம் ஒரு எட்டாத கனி தான். பிரம்மஞானம் ஒரு அமிர்தந்தான். பிரம்மஞானத்துக்கு இணையான வார்த்தை எதுவும் கிடையாது. பிரம்மஞானத்துக்கு இணையாக ஒரு வார்த்தை இருக்குன்னா அது இறைவன் தான். அது உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் இல்லவே இல்லை. அது எதுக்காக இவ்வளவு எக்ஸாகரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. போட்டோம். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு 10 வார்த்தைகளை நிச்சயமாக அறிமுகப்படுத்துங்க. ஏற்கனவே கொடுத்த வார்த்தை தான் ஆதாரமாக இருக்குது. அதை வச்சு தான் முன்னாடியும் பேச போகிறேன், அதை வச்சு தான் பின்னாடியும் பேச போகிறேன். முன்னாடி பேசுகிறது 11,000 மந்திரத்தை 3000 மந்திரமாக்கி, இல்லை ஒரு 1000 மந்திரமாக்கி, 1000 சப்தமாக்கி 100 சப்தமாக்கு கொண்டு வரோம் இல்லையா? 3 ஸ்ட்ராட்டஜியில் 100, 1000, 11,000ன்னு வச்சுருக்கோம்ல. அதையே பின்னாடி 5 வார்த்தை, 3 வார்த்தை, 1 வார்த்தையாக வச்சுருக்கோம்ல. இந்த முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் இது 10 புரிஞ்சாதான் முன்னாடியும் புரியும், பின்னாடியும் புரியும். நம்ம சொன்ன ரிசல்ட்டு 100க்கு 100 கரெக்டாக கொடுத்துரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த சிரவணங்கிறது ஒரு சூப்பர் கீ. வேதாந்தத்துக்கு ஒரே ஒரு மிக முக்கியமான சூப்பர் கீனா அது சிரவணம். எல்லா கதவையும் திறக்கும், எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யணும். அதனால் சிரவணம் பண்ணணும். அத்தியனம் முக்கியம் இல்லை, சிரவணம் முக்கியம். அதுதான் சொன்னோம். சிரவணத்தினால அனுச்சிந்தனம், அனுச்சிந்தனத்தினால ஞானாக்னி, ஞானாக்னினால் மனோநாசம், மனோநாசத்தினால கர்மநாசம், கர்மநாசத்தினால ஏகாந்தம், ஏகாந்தத்தினால தியானம், தியானத்தினால நிஷ்டை, நிஷ்டையினால் அனுபூதி. எப்படி சுற்றினாலும் நீங்கள் அந்த சூப்பர் கீன்னு சொல்லக்கூடிய சிரவணத்தில் தான் இருக்குது. அதை அனுஷ்டானமாக பண்ணணும். நீங்கள் சில பேர் உணர்ந்திருக்கீங்க, இதுக்கெல்லாம் ஒரு டைரி போட்டு நீங்கள் கேரி அவுட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான வார்த்தைகள் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். அடியன் வாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், சுருக்கி கொடுத்தாலும், நீங்கள் நடைமுறை பயணம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வார்த்தைகளை வார்த்தை இல்லை, அதெல்லாம் மந்திரம், மந்திரம் இல்லை, அதெல்லாம் ஓங்காரம், ஓங்காரம் இல்லை, அதெல்லாம் பிரம்மம், சப்த பிரம்மம், நாத பிரம்மம், உன்னோடு பொருந்தும், இறைவனோடு பொருத்தும். அதில் சந்தேகமே வேண்டாம். நான் எப்படி மேலே வந்தேன், நான் எப்படி எல்லாத்தையும் ரியலைசேஷன் ஆணுச்சு, எனக்கு வெறும் சப்தந்தான். சப்தத்துக்குள்ளே பொதுவாகவே சப்தத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன் நான். அதில் ஓங்காரம் இருக்குன்னொன்னே எனக்கு அதான் உச்சி குளிர்ந்ததுங்கிற வார்த்தையை சொல்லலாம் தாராளமாக. ஒவ்வொரு சப்தத்துக்குள்ளேயும் ஓங்காரம் இருக்குன்னா அது எங்கேருந்து வந்துச்சு அங்கே தானே அழைச்சிட்டு போகும். அது மட்டும் இல்லை, ஓங்காரத்தை யாரும் தடை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு
ஒரு பெரிய பேரானந்தம் தரக்கூடிய அர்த்தம் அது. எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு போகும். சில இந்த குகையெல்லாம் மலையெல்லாம் உடைக்கிறதுக்கு குடையிறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷின் கூட பல நேரம் மழுங்கி போகும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஓங்காரம் அப்படி அல்ல, எல்லாத்தையும் ஊடுருவி செல்லக்கூடியது சைத்தன்யம். ஓங்காரம் ஏகாட்சர பிரம்மம். ஓம் ஏகாட்சர பிரம்மம். ஓங்காரம் வேறு பிரம்மம் வேறுன்னு நினச்சிக்காது. புரியுதா? முதல்ல லைட்டு, அப்புறம் சவுண்டு. நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா, இப்போ இடி இடிக்குன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு மின்னல் பார்ப்பீங்க, அப்புறம் இடி இடிக்கும். ஏன்னா வெளிச்சம் முன்னாடி வந்துடுது. அதனுடைய சவுண்டை விட வெளிச்சத்தினுடைய வேகம் வந்து அதிகம். இடி இடித்த பிற்பாடு தான் மின்னல் வரணும். ஆனால் நீங்கள் இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா மின்னலை நீங்கள் வேணால் ஒத்து பாருங்கள், விட்டு கவனிங்க. பல முறை சொல்லியிருக்கேன். வெளிச்சம் டக்குன்னு ஒரு பிரகாசிக்கும், பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் இடிக்கும். இது ஒரு அதிசயமான விஷயம். அப்படி ஒவ்வொரு உபநிஷத்தாக நாம் பயணித்து 99வது உபநிஷத்தில் 44வது மந்திரத்தை இன்றைக்கி நம்ம சிந்திக்கலாம். யாவன் முனிஸ்ரேஷ்ட ஸ்வயம் சந்தியஜ்யதோ அகிலம். இதில் இதை பற்றி சொல்லுது, துறவு பற்றி சொல்லுது. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு சிஷ்யன் போய் கேட்டிருக்கார், வேதாந்தத்தினுடைய சாரம் குருன்னு சொன்னாரா? பகவத்கீதையினுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்டால் சரணாகதிங்கிறார். பகவத்கீதை மொத்தம் 700 மந்திரத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டால், அகங்காரத்தை விடு, துறவு, சரணாகதி பண்ணு, நமஸ்காரம் பண்ணு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சூக்ஷ்மம். அவங்க தான் சொல்ல முடியும். நம்மளை மாதிரி உள்ளவங்க சொல்ல முடியுமா? எடுபடுமா? எடுபடாது. பரமஹம்சர்னு சொன்னால் எடுபடும். அந்த காலத்தில் பல ஸ்லோகன் சங்கரர் பேரை சொல்லியே இதில் இன்சர்ட் பண்ணிடுவாங்களாம். இது புத்தகம் சங்கரர் எழுதினார். அவன் எழுதினவனே அவன் பேரை போட மாட்டானான், சங்கரர் பேரை போட்டுருவானான். அது மாதிரி எது வரைக்கும் நீ வந்து ஸ்வயம் சந்தியஜ்யதி ஹே முனிஸ்ரேஷ்ட. யார் குரு? ரிபு. யார் சிஷ்யன்? நிதாகுக்கு பார்த்து ஹே முனிஸ்ரேஷ்ட, ஹே முனிவனே, ஸ்வயம் சந்தியஜ்யத்தே அகிலம். தானாகவே அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? ஞானம் பெற்றவன் எதெல்லாம் பொய் அதெல்லாம் விட்டுருவான். இது பொய்ன்னு தெரியுது, அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பொய்யன்னு தெரிஞ்சாலும் விட்டுடணும், நான் போகிறேன்னாலும் விட்டுடணும். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தொங்கக்கூடாது, அது நிற்காது. போகிறது போயே தீரும், வந்ததே தீரும். நீ வராதுனாலும் அது வராமல் இருக்காது, நீ போகாதுன்னு சொன்னாலும் அது போகாமல் இருக்கும். போனால் போயிட்டு வரட்டும், போயிட்டு அடிபட்டு உதப்பட்டு அப்போ தானே மெய்ப்பொருள் அறிய முடியும் அப்படின்னு விட்டுடணும். அது சொல்கிறாரு, ஸ்வயம் சந்தியஜ்யத்தே அகிலம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உலகத்தை முழுவதையும், அகிலம் முழுவதையும் நீக்கி விடுகிறான். இது இல்லைன்னுங்கிறான். உங்கள்கிட்ட வரவங்கெல்லாம் உங்கள் சாநித்தியத்துக்கு வரவங்கெல்லாம் நிற்கிறது இல்லையா? ஒரு சிலர் தான் நிற்பாங்க. அது காலங்காலமாக ஒரு உறவு இருக்கும். உறவு இருக்கிறவங்க நிற்கிறாங்க, எல்லோரும் நிற்கிறதில்ல. அவங்க வருவாங்க, நிற்பாங்க, போயிடுவாங்க, வருவாங்க, நிற்பாங்க, போயிடுவாங்க. அந்த உறவு இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து போயிட்டு இருப்பாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப அவங்கள சந்திப்பீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது பொய்ன்னு நீக்க எஞ்சி இருக்கிறது அவன் மட்டும்தான். அவனை நீக்க முடியாது. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுவல்லன்னு சொல்ல முடியும் எல்லாத்தையும். இதுவல்லங்கிறது பிரம்மத்தை. இது பிரம்மம் அல்ல, இது பிரம்மம் அல்லன்னு எல்லா பொருட்களையும், பார்க்குற பொருட்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வரான். நேத்திங்கிறது தான் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. நிவர்த்தந்தேன்னு ஒரு வார்த்தை சொன்னால், நிவர்த்தந்தே நான் நிவர்த்தந்தே, திரும்ப வரமாட்டான். ஆவர்த்தி நிவர்த்தி. ஆவர்த்தந்தே நிவர்த்தந்தேனா வரமாட்டாங்க, ஆவர்த்தந்தேனா வருவாங்க. இப்போ தாவத்து பரலோக்கே பரமாத்மை. அப்படியே அவன் எல்லாத்தையும் நோக்கி நீக்க அதுவரை இந்த பிரம்மலோகத்தை அவன்
பெற்று பிரம்மமாகிறான். பிரம்மலோகம்ங்கிற இந்த ஹிருதயத்தை, இந்த உடம்பை பிரம்மலோகம்னு சொல்லுவாங்க, பிரம்மபுரின்னு சொல்லுவாங்க, புரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள இறைவன் இருக்கிறதுனால. சிஷ்யதே பிரம்மமாகிறான். யாவத்து சர்வம் ந சந்தியக்தம், எது வரைக்கும் நீ இந்த ஜகத்தை விடமாட்டியோ தாவத் ஆத்மானா லபியத்தை, அதுவரை நீ சத்தை அடைய முடியாது, அறிய முடியாது. ஏன் அப்படி சொல்லுது? ஜகத்தை சிந்திச்சா ஆத்மா எப்படி சிந்திப்ப? ஜகத்தில் 1000 விஷயம் இருக்குது, எல்லாம் ஒன்று வசீகரிக்குது, எல்லாத்துக்கும் நேரம் செலவு பண்ணணும், எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அது கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒன்று விட்டு போயிடும். அத்தனை நேரத்தை அவ்வளவு காலத்தை அவ்வளவு ஜென்மாவை வீணடிச்சு தான் இப்படி வந்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இறைவனை பிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா இல்லையா? இறைவனை பிடிக்க முடியலன்னு நீங்கள் பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. என்ன நீங்கள் பிடிச்சிட்டீங்களா? நீங்கள் பெரிய இது மாதிரி பேசுகிறீங்களா? நீங்கள் இறைவனை பிடிச்சிட்டீங்களா? அவனு உங்களால் கேட்க முடியாது. கேட்க முடியுமா? கேட்குற சுதந்திரம் இருக்குது, உங்களை பயமுறுத்தலை, கேட்க மாட்டீங்க. ஏன்? பிடிச்சிட்டாருங்கிறத ரியலைஸ் பண்ணுறீங்க. யாரும் சொல்லித்தர வேண்டாம், எல்லாருக்குள்ளேயும் அது தோணுதா இல்லையா? எப்படி தோணுச்சு? ஒருத்தவங்களாக இருந்தால் நம்ம ஏமாற்றலாம், 1000 பேரும் ஒத்துக்கிறான், 1,00,000 பேரும் ஒத்துக்கிறான். இப்போ என்னை உற்று நோக்கக்கூடியவர்கள் இந்த 30 ஆண்டுகளாக என்னை பல கோணங்களில் பார்த்தவங்க 1,00,000 பேருக்கு மேலே இருக்காங்க குறைஞ்சபட்சம். எனக்கு அவங்களே தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியுது. சிரிக்கிறவங்களுக்கெல்லாம் சிரித்து வச்சுருவேன், போகிறப்ப வண்டியில் போகிறப்ப சிரிக்கிறாங்கலாம் சிரித்து வச்சுருவேன், யாருன்னு தெரியாது, யோசிப்பேன் யார். அதனால் இறைவனை பிடிக்க முடியலன்னா டேக் டைவர்ஷன் என்ன பண்ணிட்டீங்க? ஆந்திராவுக்கு போயிட்டீங்க 2 வீலர், சரி கர்நாடகா போயிட்டீங்க, நம்ம மறைக்கிறாங்க ஆந்திரா. என்ன அர்த்தம்? டேக் டைவர்ஷன். இறைவன் சன்னதி இங்கே இருக்குது, நம்ம வீடு இங்கே இருக்குது, ஒரு பள்ளந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க? டேக் டைவர்ஷன், எம்ஐடி வழியாக அசனாபுரம் போய் எங்கேயோ போயிடு, இந்த பக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அது மாதிரி தான் நாமளே என்ன பண்ணுறோம்? எதுக்கு பின்னாடியோ போயிடுறோம். நம்ம கேம் இருக்கு, அது ஒரு மாடல். அவன் இது ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யும். டீ கடைக்கு வாடான்னு நாங்கள் போயிட்டோம் முன்னாடி, அவன் வரமாட்டான் எனக்கு தெரியும், சாயந்தரமாக வந்திருக்கான். வடிவேல் கப்பு என்னடா கப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி. அதனால் எஞ்சி இருக்கிறது பரமாத்மா. அந்த பிரம்மலோகத்தை நீங்கள் அடைவீர்கள், பரமாத்மாவே ஆவீர்கள். அவசியத்தை அவர் பரமாத்மா மட்டும்தான் எஞ்சி இருக்கும். எல்லாத்தையும் நீக்க இது நீக்க உங்கள் சட்டை நீ இல்லை, உங்கள் நீங்கள் போட்டுக்க வாட்சி மோதிரம் ருத்ராட்சம் காது கண் இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்ல நானே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லலாம், நான் ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீ யார்? அகம் பிரம்மாஸ்மி தைரியமாக சொல்லலாம். வேதம் போதும் நமக்கு. வேதத்தை நான் நம்பலைன்னா அது அவன் தலையெழுத்து. அது நம்ம உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, இருந்தால் இதெல்லாம் சத்தியம். கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, உலகத்தை ஒரு சக்தி இயக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு நீ எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோ. நீ ஈசான்னு வச்சுக்கோ, அல்லான்னு வச்சுக்கோ, சிவான்னு வச்சுக்கோ, எது வேணாலும் வச்சுக்கோ. ஒரு சக்தி என்ன பண்ணுது? உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறது. எல்லாம் அதனுடைய பிரசன்ஸில் தான் நடக்குது. உனக்கு தான் அது நல்லதாக தெரியுது, கெட்டதாக தெரியுது, உயர்வாக தெரியுது, தாழ்வாக தெரியுது. ஏன்னா நீ ஜீவன், உனக்கு அறிவு அல்ப அறிவு. நீ அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தில் ஜீவேஸ்வர ஐக்கியமாகி ஆனந்த அனுபூதி பண்ணால் அப்போ தெரியும் எல்லாருக்குள்ளேயும் ஒரே சக்தி தான் வேலை செய்யுதுன்னு. எவ்வளோ ஆச்சரியம்! அதில் நான் ரொம்ப வியந்த வார்த்தை என்னென்னா, அவன் செய்கிறான் உன்னை வைத்து செய்கிறான்ங்கிற ஒரு வார்த்தை எல்லாரையும் தொட்டிருக்கு. அவன்தான் நம்மளை வச்சு பார்க்குறான் உலகத்தைங்கிற வார்த்தை இருக்க மிக மிக பெரிய வார்த்தை. நம்ம கண்ணு நம்ம நினைக்கிற நம்ம கண்ணு நம்ம வாய் நம்ம காதுன்னு, நம்ம கண்ணு நம்ம வாயை அவன் பயன்படுத்தி வேலை செய்கிறான். உண்டா இல்லையா? நீங்கள் நினச்சி நான் இப்படி தான் பேசணும்னு நினச்சேன், அது அப்படி வந்துருச்சும்பிங்க சில நேரத்தில். அப்போ நம்ம எல்லாம் செய்கிறதெல்லாம் அவர் தான். அப்போ நம்ம பேசுகிறதுக்கு நான் எனதுன்னு சொன்னால் அது பொய் தானே. பொய்யை ஏற்றுக்காதீங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க.
பொய்யை ஒரு நாளும் ஏற்றுக்காதீங்க. யார் சொன்னாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீங்க, யார் சொன்னாலும் பொய்யை ஏற்றுக்காதீங்க. பொய்யுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஈகோனால் பொய்யுக்கு தோக்கிற கட்சியில் போய் சேர்ந்துடாதீங்க. சத்தியம்தான் ஜெயிக்கும். அதுக்கு சப்போர்ட் யார் வேணால் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது தனியாகவே ஜெயிச்சிடும். அதுக்கு அகென்ஸ்டாக கோடி பேர் வந்தானேன்னா கூட அது கலங்காது, பயப்படாது, துக்கப்படாது, விட்டுட்டு ஓடாது, நின்று வச்சு செய்யும். அது பேசாமல் இருந்தாலே போதும், நீ பயப்படுவ. சத்தியத்துக்கு அவ்வளோ பவர். சத்தியமேவ ஜெயத்து. யார் சப்போர்ட்டும் அதை எதிர்பார்க்க தெரியுமில்ல. இண்டிபெண்ட், முக்தன் தானே இண்டிபெண்டன்சி சொல்லுவாங்க, விடுதலை. அதனால் பரமாத்மா ஏவ அவசிஷியது, அவர் தான் எஞ்சி நிற்பார். எல்லாத்தையும் நீக்க 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 நானும் ஒன்று, நான் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அப்போ நான் எது சொல்லுதோ அதான் ஆத்மா. ஆத்மான்னு சொன்னான். எங்கெல்லாம் நீ நான் சொல்கிறையோ அதெல்லாம் ஆத்மா. யாவத்து சர்வம் ந சந்தியக்த, எது வரைக்கும் நீ சம்சாரத்தை விடலையோ, சர்வம்னா சம்சாரம், இங்கே இருக்கிற பார்க்குற பொருட்கள் எல்லாம் சர்வம், எல்லாம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் விட எது வரைக்கும் விடலையோ, துறக்கலையோ, தாவத் ஆத்மா ந லப்யத்தை, அது வரைக்கும் நீ ஆத்மாவை சத்தை நீ அடைய முடியாது. நான் இந்த துறவில் கொஞ்ச நாள் கவனம் செலுத்தலாமான்னு தோணுது மனசில். நம்ம சம்சாரி தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக துறவு பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணால் பொய்யே இல்லாத ஒரு நிலை வந்துடுமா? சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணால் இப்போ பிரம்மம் வந்துடுமா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம், இதெல்லாம் இதெல்லாம்னா பிரம்மம் வந்துடுன்னு சொல்லுதா? அதுவும் சத்தியம்தான். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டால் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுடலாம். ஈஸி. மூளை நல்லா வேலை செய்யும். நீ இப்போ பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுற? துக்கப்படுற. ஏகப்பட்ட பொருளை வீட்டில் சேர்த்து வச்சுருக்க. கர்மம். யாவத்து சர்வம் ந சந்தியக்த ததாத்மா ந லப்யத்தை, அது வரைக்கும் ஆத்மாவை நீ அறிய முடியாது. அடைய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? சாமானியர்கள் வேணால் வெளியில் எங்கேயோ இருந்தனா நீ அடையலாம். உனக்குள்ளே இருக்கிற நீ தான் அதுன்னா அதை எங்கே அடைய போகிற? எப்போ எல்லாம் ஆத்மான்னு சொன்னால் அது ஒன்று தான் சொல்லுது, பிரம்மன்னு சொன்னால் ஒன்று தான் சொல்லுது. புரிஞ்சுக்குங்க. சர்வம் வஸ்து பரித்தியாகே, இது வரைக்கும் நீங்கள் மந்திரங்கள் படிச்சுட்டு வரமே 11,000 மந்திரங்கள். ஏதாவது ஒரு மந்திரம் எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, இது எங்களுக்கு விரோதமாக இருக்கே, இது எங்களால் ஏற்றுக்க முடியல, அப்படி சொல்ல முடியுதா நம்மளால்? உங்களால் முடியுதா? என்னால் முடியல. உங்களால் முடியுதா? அது மாதிரி. ஏன்னா அதெல்லாம் இல்லையா, அதோடைய ஃப்ரீக்குவென்சியே வேறு லெவல். நீ அந்த ஃப்ரீக்குவென்சி போனால் தான் அதை நமக்கு புரியும். இப்போ நீங்கள் ஆனால் மறுக்க முடியல, அது பெரிய ஆச்சரியம். ஏற்றுக்கிறீங்களோ இல்லையா, மறுக்க முடியாது. நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ விளங்குவ, நீ ஏற்றுக்க மாட்டேன்னா அது உன் தலையெழுத்து. நான் எல்லாத்தையும் அரைஞ்சவன் எலிமூலையை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஃப்ரீக்குவென்சி இந்த மாதிரி வைப்ரேஷனில் நீ என்னத்தை நீ இவ்வளோ வேகமாக 140 போகிற, அதுக்கு மேலே போனால் செத்து போயிடுவேன். மனதினுடைய வேகம் அதுக்கு மேலே போனால் செத்து போயிடுவேன்னு டாக்டர் சொல்கிறேன், சயின்ஸ். இப்போ ஒத்துக்குவீங்களா? அனாவசியமாக சம்மட்டியால் அடிச்சுக்கிறீங்களா இல்லையா? சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, சாப்பிட்டுட்டு வேலையை பார்த்துட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். நீ கேட்டதெல்லாம் வரும். அவசரப்படாத. வாழ்க்கை அதுக்கு தான் வாழ்க்கை போட்டிருக்கான் இறைவன். என் வாழ்க்கையை அதுக்குள்ளே போயிருமே, போய் தொலைக்கிட்டுமே, என்ன கிழிக்கிற நீனு? சர்வம் வஸ்து பரித்தியாகே, எல்லா வஸ்துவும் பரித்தியாக சேஷ, எஞ்சி இருப்பது ஆத்மா இது கத்தியதே, ஆத்மா என்று சொல்கிறார்கள் ஞானிகள். ஜெகத்து பண்ண சொன்னால் அதே தத்துவம் தான். சின்ன சின்ன விஷயங்களை துறவு பண்ணோம்னா, வேண்டான்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் இந்த ஜெகத்தே வேண்டாம்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தோயிடும், மைண்டு செட் ஆகிடும். இந்த சத்தியத்தை சின்ன சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணுங்கிற வார்த்தை பெரிய வார்த்தைங்க. அது பெரிய மகா உபதேசம். ஏன்னா நான் சின்ன வயசில் உள்ளே வந்துச்சு. நிறைய விஷயங்கள் பாட்டிக்கு வீட்டில் வளர்ந்ததுனால நிறைய விஷயங்கள் அவங்க மெச்சூரிட்டிக்கு தானே பேசுவாங்க, நமக்காக பேச போகிறாங்க. நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க, யார்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க. நான் கிராஸ் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அங்கங்கே. அதனால் நேற்று ஒருத்தர் சொன்னார்ல, உங்கள் இது ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் ஒரு 75-85 வயசில் இருப்பீங்கன்னு. ஆமாண்டா, 105 வயசு தம்பி. சரி.
சர்வம் வஸ்து பரித்தியாக, எல்லா வஸ்துவும் ஒரு காலத்தில் விட, சேஷ ஆத்மா தீகத்தை எஞ்சி இருப்பது ஆத்மாவை நீ என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அது எல்லாவற்றையும் விடும், அதை யாரும் விட முடியாது. அதுதான் எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், என்னுள் எல்லாமே இருக்கிறது, எல்லாவற்றிலும் நான் இல்லைம்பர். ஒரு இதுக்கு ஏதாவது நேர் ஆப்போசிட்டாக இருக்கா இல்லையா? மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு எல்லாரும் என்னிடத்தில் இருக்கிறார்கள், யாரிடத்திலும் நான் இல்லை, இப்படி ஒரு லைன் இருக்கு. 9வது சாப்டர் 4வது மந்திரம் எழுதிங்க. இது நம்ம நோட் பண்ணி நாளைக்கு போடுங்க. இது நேராக ஆப்போசிட்டாக இருக்குது. எல்லாரும் என்னிடத்தில் இருக்கிறார்கள், யாரிடத்திலும் நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிறேன், புரியுதா? அது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவரை தான் ஆதாரமாக இருக்கார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கார். யாருக்கும் இவர் எந்த ஆதாரத்திலும் இவர் இல்லை, அப்படி அர்த்தம். புரியுதா? எல்லாருக்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன். இப்போ பஞ்சு, நூல், சட்டை 3 வச்சுங்களேன், 3 வார்த்தை. நிலை, அலை, நுரை, இது நம்ம உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற விஷயம். இது அதை விட இது நல்லா புரியும். பஞ்சு, நூல், சட்டை. இப்போ பஞ்சு ஆதார பொருள். பஞ்சில் நூல் இருக்குது, நூலில் சட்டை இருக்குது, பஞ்சில் நூலும் சட்டையும் இருக்குது. குழப்புறேண்ணா? பஞ்சு இருக்குங்க, பஞ்சில் நூல் தயாரிக்கிறீங்க, நூல் தயாரிச்சுன்னா சட்டை தயாரிக்க முடியும். பஞ்சு இருக்குது, நூல் இருக்குது, சட்டை இருக்குது. இப்போ பஞ்சு தான் ஒரிஜினல், நூலும் சட்டையும் நாம ரூபம். இப்போ பஞ்சு எல்லாத்துக்குள்ளேயும், பஞ்சில் எல்லாம் இருக்குது. அதாவது எல்லா பொருளுக்கும் பஞ்சு ஆதாரமாக இருக்குது, நூலுக்கும் ஆதாரமாக இருக்குது, சட்டைக்கும் ஆதாரமாக இருக்குது. சட்டையினால் பஞ்சு இல்லை, நூலுனால் பஞ்சு இல்லை. பஞ்சினால் நூல் இருக்குது, பஞ்சினால் சட்டை இருக்குது. அது அப்படி சொல்கிறார். அது புரியுதா? எல்லாம் சின்ன சின்ன கருத்து தான். ஆனால் ஒழுங்காக சத்குருவாக இல்லைன்னு சொன்னால், அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா இது தப்பாக புரிஞ்சுக்குவீங்க. அதுதான் எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கிறேன், எல்லாரும் என்னிடத்தில் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் நான் ஆதாரமாக இருக்கேங்கிறத சொல்கிறார். ஏன்னா ஒரே வட்டம், கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். நம்மள்கிட்ட பல கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறான், அதை பற்றி விமர்சனம் பண்ணுறான்னா அவன் முட்டா பையன்னு அர்த்தம். இன்றைக்கி புரிஞ்சுக்கங்க, இது வரைக்கும் யாரும் சொல்லாத கருத்து. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தவறு. கடவுள் மட்டும்தான் இருக்கார், நாமெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறோன்னா அதான் மெய்ப்பொருள். அவர் தான் பஞ்சாக இருக்கிறாரு, நூலாக இருக்கார், சட்டையாக இருக்கார், பேண்ட்டாக இருக்கார், புடவையாக இருக்கார், எக்ஸட்ராவாக இருக்கார். இது புரியுதா? வரைக்கும் சொல்லலை பஞ்சு கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா சரி. அப்போ பனியன்னு சொன்னாலும் சரி, சட்டைன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் என்னது? நாம் எப்படி பார்ப்போம், விவசாயம் எப்படி பார்ப்போம்? பஞ்சு தான் பார்ப்போம். நம்ம பஞ்சிலேருந்து இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அம்மா கோல்டு ஜுவல்லரி, கோல்ட் ஸ்மித் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் போய் பார்த்தா தகன்னு நிறைய ஜுவல்ஸ் இருக்கும். அவன் என்ன தங்கத்தை ஒண்டி தான் பார்ப்பார் கோல்ட் ஸ்மித்து. அதே மாதிரி அருவாள், மண்வெட்டி, கத்தி, கடப்பாரெல்லாம் இருக்கும். அவருக்கு இரும்பு தான் தெரியும். யாருக்கு? பிளாக் ஸ்மித்துக்கு. பொற்கொள்ளை, இரும்பு கொள்ளர். இது புரியுதா? அப்போது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கீங்க. ஆத்மானா என்னது? எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம். யோனிகின்னு சொன்னல, ஆத்மா எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம். உன்னுடைய அந்த ஸ்பார்க்லேருந்து தான் 96 தத்துவங்களை உங்கள் மேலே, அந்த ஸ்பார்க்கு மேலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஸ்பார்க்கு ஈரமாக இருக்குது, ஈர நெருப்பாக இருக்குது. நேர ஆப்போசிட் வேறு. அந்த சீத்தலதா எப்போ? சமாதி. எல்லாம் உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சரியாக எல்லாம் அகண்ட பார்வை பார்த்தா ஈஸியாக சிஷ்யர்களுக்கு புரிய வைக்கலாம். அது ஒரு பிராமணர் சொன்னார், உங்கள் பேச்சு ரொம்ப எளிமையாக இருக்குன்னார். வேதாந்தம் தெரிஞ்சவர், ரொம்ப எளிமையாக இருக்குன்ட்டார். ரொம்ப பெருசாக அலட்டிக்காமல் அப்படி சொல்கிறீங்க.
இதில் என்னத்துக்கு அலட்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இருக்கிறத புரிஞ்சால் போதும். அவனுக்கு புரியணும். முதல்ல புரியணும், அப்புறம் அவன் மனனம் பண்ணணும், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும். முதல்ல புரிஞ்சால் தானே. முதல்ல புரியாதவனுக்கு எல்லாமே இப்போயே நீ பண்ணணுன்னா எப்படி? அதுக்கு தான் உங்களை சொல்கிறேன், ஒரு விளக்கை ஏற்றுங்க, அது முருக ஜோதி ஞான பிரகாசமாக இருக்கட்டும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வாழ்க்கையை நடத்துங்க, எல்லாம் உங்களை நோக்கி வருவாங்க. எல்லோரும் வந்த பிற்பாடு நம்ம விளக்கேற்றுவோன்னு நினைக்காதீங்க. விளக்கேற்றுங்க, எல்லோரும் வருவாங்க. அடியன் ஒரு மாடல் அந்த விஷயத்தில். நிறைய விளக்கு ஏற்றிருக்கேன், எல்லாம் நல்லா எரியுது, சுபமாக எரியுது, சூப்பராக எரியுது. ஆத்மா அவலோகனார்த்தம் தூ தஸ்மாத் சர்வம் பரித்யஜே. ஆத்மா அவலோகனார்த்தம், ஆத்மாவை பார்க்கணும், தரிசிக்கணும், உணரணும். பார்க்கறது, தரிசிக்கிறது, உணர்றது மூணும் ஒரே அர்த்தம்தான். பக்திமான் பார்ப்பாங்க, பக்தர்கள் பார்ப்பாங்க, பிம்பத்தை தான் பார்க்க முடியும். ஏன்னா அவனுடைய விருப்பத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு இறைவன். இப்போ நம்ம நெஞ்சிலேருந்து வந்தாரல்ல, வந்தார், ஃபோட்டோவில் வந்தார், இன்னைக்கு கூட வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? முருகன் மாதிரி இருக்கா, வேறு யாராவது கடவுள் மாதிரி? பாலமுருகனாக இருக்கார்ல, ஒரு 3 வயசு குழந்த முகம்தான் அது. எதுக்கு வராருன்னா அங்கீகரிக்கிறாரு, நமக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுப்பார். ஆனால் அது பிம்பம்தான், கொஞ்ச நேரம்தான் வராரு. ஆனால் ஒரு சாஸ்வதமான மக்கள் மத்தியில் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குறாரா இல்லையா? சுவாமி வந்து போகிறாங்க, நம்ம போகாமல் இருக்க முட்டா போயிடணும். சுவாமி வந்த நேரத்தில் நம்ம அங்கே இருந்தால் எப்படி சிறப்பாக இல்லையா? சுவாமி வந்து போன சாமியோ, சாதுக்களோ, பிரம்மஞானிகளோ, யோகிகளோ, ரிஷிகளோ, சித்தர்களோ வந்து போனாங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனை ஏதாவது உங்களுக்கு தீராத பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சித்தி ஆகிடும், பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும், தேவைகள் பூர்த்தியாகும். எத்தனையோ நன்மைகள் இருக்குது. பிம்பம் தான். ஆனால் பூஜை முடிகிறதுக்கு வரையும் இருப்பாங்க, பூஜை முடிஞ்சு கிளம்பிடுவாங்க. யோகிகள் யோக தரிசனத்தில் அந்த பிம்பத்தை, இறைவனை பிம்பமாக பார்ப்பாங்க. யோக தரிசனத்துலேயும் உண்டு. ஞானிகள் 24 மணி நேரம், அவன் நிரந்தரம் தான், அவன் எப்பயுமே எதிர்பார்ப்பான். தன்னையே அவன் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும் நான் கேட்குறேன். எனக்கு நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டே 1லேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த உணர்வு எப்பயுமே இருக்கும். எந்த உணர்வுனா, நம்மளே நாம் ஏன் பார்க்கணுங்கிறத அது தெரியாமலேயே அவர்கிட்ட போய் நிற்பேன். ஆனால் கையெடுத்து கும்பிட தோணாது. அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமே தவிர, அவர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு இப்படி நிற்கிற தோணுமே தவிர, அவரை வணங்கணும், அந்த பிரார்த்தனை பண்ணணும், இந்த அதெல்லாம் தோணாது. இந்த சன்னதியில் எங்கே இருந்தாலும் அந்த உணர்வோடு தான் இருப்பேன். சன்னதியில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, இருக்கா இல்லையா? அதுக்கு உணர்வு என்னன்னா, இதுதான் உணர்வு. அதுக்கு காரணம் இப்போ வேதாந்தம் வந்த பிற்பாடு மந்திரங்கள்லாம் அங்கீகரிக்கிறதுனால இதை நான் வெளிப்படுத்துகிறேன். இல்லைன்னா சொல்ல போகிறதில்ல. நம்மளை நாம் என்ன பார்க்குறதுக்கு இருக்கே? நம்மளை நாம் பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது? இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்குங்க, இந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளை பார்த்து. இந்த உதய வர அடிக்கடி செல்ஃபி எடுக்கிறார். நீங்கள் பார்க்குறது உங்களையா? பிம்பத்தை தான் பார்க்குறீங்க. ஆத்மா அவலோகனார்த்தம். அவலோகனான தரிசனம் பண்ணுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மலோகத்துக்குள்ளே என்ட்ரி பண்ண போகிற. பிரம்மலோகம் அதான் சத்து தான் பிரம்மலோகம். அங்கே நீ அதோடைய சொரூபமாக இருக்க. யாருடைய சொரூபம்? உன்னுடைய சொரூபம் தான். அது எப்படி இருக்கும்? அது ஆனந்தமாக இருக்கும். சூழல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். இன்னும் எப்படி ஏசி போட்ட மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். 3 வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த 4 வார்த்தையை மறக்காதீங்க. அத்வைதம், சமாதி, கைவல்யம், அனுபூதி. இந்த 4 வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. வேதாந்திகளுக்கு மிக மிக முக்கியம். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நீங்கள் நல்லா உள்வாங்கணும், மறக்கவே கூடாது. எப்போ கேட்டாலும் சமாதினா குளிர்ச்சின்னு சொல்லணும், அத்வைதம்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்லணும். திரும்ப திரும்ப எதுக்கு சொல்கிறேன்?
நல்லா பதியட்டும் உங்களுக்குள்ளே, ஹிருதயத்தில் பதியட்டும். பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, பொய்யெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கீங்கள, அந்த பொய்யெல்லாம் இது எரிச்சிடும் உள்ளே போய். ஞானாக்னி இதுதான் நீ, இதுதான் உன்னுடைய ஸ்வரூபம், இதுதான்ப்பா நீனு. இதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணுறீங்கப்பா, பொய்யெல்லாம் நம்புகிற, மெய்யை நம்ப மாட்டேறிய. இது மாதிரி யாரும் உனக்கு வலியுறுத்தி சொல்லலை. இப்போ முருகப்பெருமான் சொல்கிறார், பராவாக்காக இருக்கட்டும். குருவாக்கு பராவாக்கு தானே, ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னும் இந்த 5 பேரையும் உள்ளடக்கியவங்களாக இருக்காங்க அவங்க. அதனால தான் குருவை கொண்டாடுது வேதம். பாக்கி 5 பேரை பேசலை. பிரம்மத்தை தவிர பேசுகிற ஒரே பொருள் குரு தான். ஆத்ம அவலோகனார்த்தம், தன்னை பார்ப்பதற்காக தூ தஸ்மாத் சர்வம் பரித்தியஜ்ய, மற்றதெல்லாம் விட்டுடுனா என்ன தெரியுமா, நீங்கள் இந்த துறவுங்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னுடைய சொந்த கருத்து. எதுக்கு துறக்கணும்? நீ இறைவனை தேடியா, அதெல்லாம் போயிடியா உன்னை விட்டு. நீ ஏன் அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நான் இதை விட்டுடுறேன், அதை விட்டுடுறேன், காப்பியை விட்டுறேன், தண்ணியை விட்டுறேன், அந்த பழக்கத்தை விட்டுறேன், இந்த பழக்கத்தை விட்டுடுறேன்னு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டோம். நீ முதல்ல இறைவனை பிடிக்கணும்னு முடித்து அதில் பயணம் செஞ்சுக்கிட்டே, அதெல்லாம் உன்னை கிட்டக்கே வராது. இது புரியுதா சொல்கிறது? ஈஸியாக ஜெயிக்கிறது இதுதான். உனக்கு வேலை இருக்கும் போது எனக்கு பசிக்காதுங்க. ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு பசிக்காது. அது சாமி தரிசனமாக இருக்கட்டும், இந்த எந்த வேலையாக இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் தீவிரம் இருந்துச்சுன்னா பசியே இருக்காது. அடிப்பட்டால் தெரியாது. உற்சவத்தில் இங்கே ஓடுறது, அங்கே ஓடுறது, அதை பண்ணி இதை பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு தெரியாது. உற்சவம் முடிஞ்சு பார்த்தா 2-3 இடத்துல அடிபட்டிருக்கும், ரத்தம் வந்திருக்கும். குளிக்க போது சோப் போடும் போது சிகப்பாக, என்ன சிகப்பாக இருக்குது, காஞ்சி போயிருக்குன்னு பார்த்தா ரத்தமாக இருக்கும். அதெல்லாம் நிறைய முறை நடந்திருக்கு. அது மாதிரி சாப்பிடமா இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறதா. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் என்ன இடையில ரொம்ப பயங்கரமாக பசிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா காலையில் சாப்பிடல. சில நேரம் அப்படி தோணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ பதியே அணுக பாசம் விலகும். நீ அந்த பாசத்துக்கிட்ட போய், அதாவது பாசம்னா மாயா, தடைகள், அதுக்கிட்ட போய் நீ வராத, கிட்டக்க வராத, நான் அதை பண்ண போகிறேன், இதை அப்படிலாம் நீ சொல்லிகிட்டு இருக்காத. நீ உன் வேலையை ஸ்டார்ட் பண்ண, அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். மாயை ஜெயிக்கிறது ஈஸியான வழிங்க. இதை விட ஈஸியான வழி உலகத்தில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பதியை அணுக பாசம் விலகும். நீங்கள் பதியை அணுகணும்னு நீங்கள் ஒரு கால் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பதிவசம், பதி உங்களை அணுகும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பிரம்மத்தை, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும், போகிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் சாகணும், இது பெரிய டார்கெட்டாம். அப்படின்னு ஜகத்து பின்னாடி போனீங்கன்னா எப்படி இறைவனை சிந்திப்ப? அதுக்கு தான் துறவுன்னு சொல்கிறாங்க. தஸ்மாத்து சர்வம் பரித்தியஜ்ய, அதனால் எல்லாத்தையும் விட்டு தொலை. சர்வம் சந்தியஜ்ய துவாரேன்னு எத் சிஸ்டம் தன்மயோபவ. அப்போ நீ எல்லாத்தையும் விட எஞ்சிருக்கிறது தத்து தான் இருக்குது. தத்துனா என்னது? அதுனா எது? சத்து. அதுவாகுவாய், அதுவாகிறாய். எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். சர்வம் கிஞ்சித் இதம் திருஷ்யம் திருஷ்யத்தே எத் ஜகத்தம் ஜகத்தம். எதெல்லாம் இந்த ஜகத்தில் திருஷ்யத்தை தென்படுதோ அதெல்லாம் காட்சி தான். நீ பார்க்குற காட்சியை பார்த்து நம்பாத. உனக்கு ஒரு சீனை போட்டு உன்னை ஏமாற்றிடும். உங்களுக்கு ஒரு குறிக்கோளை உருவாக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு சீனை போடும். நிறைய விஷயங்கள் அது மாதிரி ஆச்சரியமாக நடக்கும். ஒரு சீனை போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவை கட் பண்ணி விட்ரும். ஒரு சீனை போட்டு சொந்தக்காரனை வரவிடாமல் பண்ணிடும். ஒரு சீனை போட்டு ஃப்ரெண்டை பிரித்து விட்டுரும். அதெல்லாம் சூப்பராக நடத்தும். யார்? இந்த நவக்கிரகங்கள் இதெல்லாம் நடத்துவாங்க. அருமையாக நடத்துவாங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நீ உனக்கு ஞானம் இருந்தால் ஏமாற மாட்ட, ஞானம் இல்லைன்னா ஏமாந்து போகிற. அந்த சீனை பார்க்குற, அதுதான் அதெல்லாம் சீனுன்னு சொல்லுது. அதெல்லாம் திருஷ்யம். சர்வம் கிஞ்சித்திதம். இங்கே பார்க்குறது எல்லாம் திருஷ்யம், காட்சி தான்ப்பா. காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு இப்போ 9 மணிக்கு கரெக்டாக மழை வரும் கிரிவலத்துக்கு. சரி, லீவ் விட்டுடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னா டெய்லி 9 மணிக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவேன்? விட்டுருவியா?
மடப்பையில் இருந்தால் விட்ருவான். கொஞ்சம் அறிவு இருந்தால் அது கொஞ்சம் நேரம் வரும், அது நின்றும் போயிடும். நாம் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டியில் பெட்ரோல் இல்லை, நடந்து வா, ஆட்டோ பிடிச்சிட்டு வா, லிஃப்ட்டு கேட்டு வா. பதியை அணுகணும்னா இதெல்லாம் செய்யணும். சின் நிஷ்பன் அம்ச மாத்திரம். இங்கே இருக்கிறது எல்லாம் சின்னுடைய அம்சம்தான், சித்தாபாசம், சித்தனுடைய ஆபாசம்தான் இங்கே இருக்கிறது. நீங்கள் பார்க்குறதெல்லாம், நீங்கள் பார்க்குற பொருட்களெல்லாம் நுரை, நிலை, அலை, நுரை. தன்னா அந்நியத்த கிஞ்சன சாஸ்வத். அதை தவிர வேறு எதுவும் நிலையானது எதுவும் இல்லை. சித்தை தவிர வேறு எதுவும் நிலையானது எதுவும் இல்லை. இங்கே பார்க்குற சீனை போட்டு 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 என்ன பண்ணுது? இப்போ ஒரு கல்யாணம், ஒரு சீனு தான். ஒரு கல்யாணத்தில் 1000 பேருக்கு பத்திரிக்கை வச்சு ஒரு கல்யாணத்தை நடத்துகிறான்னு வச்சுங்களேன். 1000 பேர் அவங்க வீட்டுக்கு போகிறான்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ இருக்கான்னு வச்சுங்களேன். போகிறவன் வீட்டில் கல்யாணம் நடத்துகிறவன் விட்டுருங்க, அவன் நிறையா கடன் வாங்கினானோ, பணத்தை சொந்த பணத்தை வச்சு செலவு பண்ணுறானோ, அது கடவுளுக்கு தான் தெரியும். அது நல்ல மணியா கெட்ட மணியா அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பேசி ஆராய்ச்சி பண்ண நேரம் வீணாக போயிடும். 1000 பேர் போகிறான்னு வச்சுங்களேன். இந்த கல்யாணத்தை பார்ப்பான், எல்லோரையும் பார்ப்பான், உத்து பார்ப்பாங்க. அங்கே போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் இமிட்டேஷன், அதுக்கும் தெரியும் இதுக்கும் தெரியும். எல்லா டோலக்கு மாலக்கு டீலக்கு வலையெல்லாம் உத்து பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் நடத்தணும். இங்கே தான் பிரச்சனையாக வருது. அவன் பணம் வச்சுருந்தானா, கடன் வாங்கினானா, கொள்ளை அடித்தானா, திருடினானா, பரம்பரை சொத்தா, இல்லை ஒய்ஃப் போட்டு வீட்டு மாமனார் வீட்டு பணமா, இத்தனையோ கணக்கு இருக்கா இல்லையா? அதெல்லாம் பார்க்காம நம்ம வீட்டுக்காரை போட்டு பாடாப்படுத்தி எடுத்து, இல்லை நம்ம ஒய்ஃபை போய் பாடாப்படுத்தி நீ போய் இப்போ வீட்டிலேருந்து போய் ஒரு 100 சவரம் மட்டும் முதல்ல வாங்கிட்டு வா அட்வான்ஸா. ஆனால் என்ன பண்ணுவாங்க? நடக்குதுங்க, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கார் வாங்கி கொடுத்துருக்காரு, பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், கிரைண்டர், பேக்கிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்டில் என்ன வாங்கி கொடுத்தாங்க? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இதுதான் சீனு போடுறதுன்னு பேர். எல்லாம் சீனு. ஆனால் அடுத்த 50 வருஷத்துக்கு இவர் நிம்மதி போயிடும். அவுட்டே இவர். தெரிஞ்சுங்க வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க. ஒரு கழுதையும் வாழ்கிறதே கிடையாது, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்கிறதுக்கு பதிலாக ஓடுறதுன்னு வச்சுருச்சிங்க மைண்டில். மைண்டை எப்படி செட் பண்ணி வச்சிங்கன்னா, வாழ்கிறதுனா என்னதுப்பா? ஓடுறது தான்ப்பா வாழ்க்கை, ரேஸு. எப்போ பார்த்தாலும் அந்த பொருள் பின்னாடியே ஓடுறது. கடவுள் பொய்யை டார்கெட் வச்சு ஓடுறானா இல்லையா? மெய்யை டார்கெட் பண்ணினா நீ தேடுறதெல்லாம் ஒன்றை தேடி ஓடி வரும். நல்லா புரிஞ்சுங்க. மெய்யை டார்கெட் பண்ணினா நீ தேட வேண்டியதெல்லாம் ஒன்றை தேடி வரும். பொய்யை டார்கெட் பண்ணால் நீ அந்த பொய் பின்னாடியே ஓட வேண்டியதுதான். மண், பெண்ணு, பொண்ணு சொல்லிடுறேன், பெரியவங்க சொன்ன சொந்த கருத்து. அதனால் எல்லாம் சீனுன்னு சொல்லிடுச்சு. இந்த ஜகத்தே சூப்பர் சீனாக போட்டுரும். அப்புறம் ஒரு கிரகப்பிரவேசம். அவன் கிரகப்பிரவேசம் பண்ணுறான். எதுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. எதுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். எல்லாருக்கும் எதுக்கு பத்திரிக்கை கொடுக்குறான்? கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 300 பத்திரிக்கை, 300 to 500 போட்ட டிஃபனு, காப்பி, மத்தியானம் லஞ்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். இது போகிறதெல்லாம் என்ன பண்ணும்? போகிறதெல்லாம் என்ன பண்ணும்? ஹோமகுண்டத்தை பார்க்கும். 4 மணிக்கு ஆரம்பிச்சிட்டானுங்களா? அப்புறம் சாமி ரூமை பார்க்கும். கிச்சன், அப்போ கிச்சன் பார்ப்பாஸ் எப்படிலாம் வசதியாக இருக்குது. உடனே நம்ம வீட்டை கம்பேர் பண்ணோம். பாரு ஒரே ஓடாக இருக்குது, எல்லாம் துரு பிடிச்சி உழுது. இப்படி கம்பேர் பண்ணி இப்போ நிம்மதியாக இருந்துச்சு பாருங்கள். அடுத்த 6 மாதத்துக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு, அந்த வீடு, அந்த வீடு போச்சா? என்ன காரணம்? காப்பி பேஸ்ட்.
அங்கே காப்பி பண்ணுறது, இங்கே பேஸ்ட் பண்ணுறது. அறிவு இருந்தால் பண்ணுமா? அவன் எதுக்கு 300 பேருக்கு பத்திரிக்கை வைக்கிறான்? வீட்டில் 300 பேர் வீட்லேயும் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கா? கண்டிப்பாக வந்தோடனே அன்றைக்கி நைட்டு சொல்லுவாங்க நிச்சயமாக, நீங்கள் என்ன வீடு வச்சுருக்கீங்க, கட்டிருக்கீங்க, இந்த வாடகை வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் இருக்குது? இது சொந்த வீடு, எங்கள் தாத்தா வாங்கினது, எங்கள் அப்பாவும் வேஸ்ட்டு, நீங்களும் வேஸ்ட்டு. அப்புறம் பிள்ளையும் சொல்லும், பிள்ளையும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதனால் இங்கே நீ பார்க்குறதெல்லாம் சீனுப்பா. சர்வம் கிஞ்சிதம் திருஷ்யம் திருஷ்யத்தே. ஜெகத்து ஃபுல்லாக சீனு தான், எல்லாம் சித்து, சித்தினுடைய ஆபாசம். அதை நம்பாத. அங்கே சித்தை தவிர வேறு எதுவும் சாஸ்வதம் அல்ல. தன் நான் அந்நியத கிஞ்சன சாஸ்வதம். சமாஹிதா நித்திய திருப்தா யதா பூதார்த்த தர்ஷினி பிரம்மன் சமாதி சப்தேன பரா பிரயோஜ்யத்தே. நீ சமாதிக்கு போனீன்னா அங்கே சமாஹிதா ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உணர்வாய். நித்திய திருப்தா, திருப்தியாக இருப்ப. சாப்பிட்டா எப்படி திருப்தியாக இருக்கும்? அது மாதிரி திருப்தியாக இருக்கும். அப்போ ஈஸியாக புரியும். பூதார்த்த தர்ஷினி, ஒரு பார்க்குறதெல்லாம் பூதம். பூதம்னா பிறந்தது இல்லை உருவானதுன்னு அர்த்தம். பஞ்சபூதம்னா பஞ்சபூதத்தினால உருவானது. அதில் 3 ஸ்தூலம், 2 சூக்ஷ்மம். நிலம், நீர், அக்னி ஸ்தூலம் பார்க்கலாம் நீங்கள். காற்று, ஆகாயம். எப்பயுமே நீங்கள் ஒரு உருவத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உருவமாக வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அதோடைய இது லிமிட்டட். இடத்தினால, காலத்தினால, அந்த வஸ்து நிமித்தத்தினால அந்த வந்த வேலையை முடிஞ்சோன்னே அது போயிடும், இல்லை காலத்தினால அது போயிடும். அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். நீங்கள் லிமிட்டட் தானே எல்லாமே. இந்த 4மே மாயா. மாயாக்குள்ளே இந்த 4 இல்லை. இப்போ நீங்கள் காற்று அதோடைய அளவு சொல்ல முடியுமா? இப்போ நிலத்தை பார்க்குறதுனால பூமியே ஒரு ரவுண்டுன்னு சொல்லிவிடுவீங்க. நீர் 3 பக்கமும் நீர் இவ்வளோ தான், வாட்டர் இவ்வளோ அளவு, இவ்வளோ லிட்டர்னு சொல்லிவிடுவீங்க. வேறு என்ன இருக்குது? அக்னி லிமிட்டட் தான். எங்கே எரியுதோ அங்கே தெரியும். எல்லா இடத்துலையும் அக்னியை பார்க்க முடியாது. ஸோ எரியிற இடத்துல அது லிமிட்டேஷனில் இருக்குது, அணைச்சிடலாம். ஆனால் காற்று எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் வல்லமை அதிகம். சூக்ஷ்மமாக இருந்தாலே வல்லமை அதிகம். அது புரிஞ்சு. இதுதான் மேலானதுன்னு சொன்னது. ஈஸ்வரன் மேலானவர்னால் அதிசூக்ஷ்மம், அவர் தோன்றுவதே இல்லை. அப்போ நீங்கள் சிவலிங்கம் வச்சு வழிபடுறீங்களே அப்படின்னு சொன்னால் சிவலிங்கம் அது சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறி, சிவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுவே சிவம் இல்லை. புரியுதா? சிவம்னு ஒன்று இருக்குது, காரணமாக இருக்குது எல்லாத்துக்கும். அது மறைஞ்சிருக்கு. அதை நான் வழிபடுறேன்னு ஒரு உருவத்தை கொண்டு வரணும். உருவத்தை கொண்டு வந்தால் நம்ம ஆளுக்கு புரியும். யாருக்கு மாலை போடுறது, யாருக்கு சந்தான குங்குமம் வைக்கிறது, யாருக்கு தூப தீபம்லாம் காட்டுறது. அதுக்காக சிவலிங்கம்னா சிவத்தை குறிக்கும் குறியீடுன்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அப்படி இல்லை. அவருக்கு தோற்றம் இருக்குது, அவதாரம் இருக்குது, அப்பா அம்மாலாம் இருக்காங்க. பரமேஸ்வரனுக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கார். அதனால தான் அவரை எல்லோரும் வணங்குறோம். ஏன்னா அதிசூக்ஷ்மமாக இருக்கார். புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் உங்கள் வரலாறை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. சொல்கிறதில்ல, யாரும் பேசுறது. அப்படியே பட்டுப்படாமல் அப்படியே மிளைக்கு போகிறாங்க. அவங்களுக்கே தடுக்குது, வாய் கொளருது அந்த இடத்துல. பரமேஸ்வரனை பற்றி பேசினா நிறைய பேருக்கு வாய் கொளருது. என்னான்னு தெரியல எனக்கு. அதனால் நம்ம பேசுவோம். ரிலேட்டட் தான். இங்கே எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டால், சமாதிக்கு போனீங்கன்னா நீ சமஹிதா. அன்றைக்கி சொன்ன சமஹிதாங்கிற வார்த்தை முதல்ல குருவோட பொருந்தணும், அப்புறம் இறைவனோட பொருந்தணும். சமஹிதா நன்றாக பொருந்துதல். நித்திய திருப்தா, பசி இல்லாத திருப்தி. எந்த பசியும் இல்லை. எதுவுமே எனக்கு வேணும்னு கேட்க மாட்டேன். பூதார்த்த தர்ஷனி, பூதத்தை நீ பார்க்குற பூதம் இருக்குல்ல, தோன்றுவதெல்லாம் பூதம். தோன்றதுக்கு காரணமாக உள்ள ஒன்று இருக்குல்ல, சைத்தன்யம்.
அதை பார்க்குற ஒரு அறிவு உனக்கு இருக்குது. இந்த உடம்பை பார்க்கல, ஆணு பெண்ணு உடம்பை பார்க்கல, உள்ளே இருக்கக்கூடிய உயிரை பார்க்குற அறிவு இருக்கா? அதை தான் சூக்ஷ்மதர்சின்னு சொல்லுவாங்க. ஞானிகளை சூக்ஷ்மத்தையே பார்க்குறான், அவன் வேறையே பார்த்துட்றான். வேறு கண்ணுக்கு தெரியாது. கிளை தெரியும், மரம் தெரியும், இலை தெரியும், பூ தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம் தெரியும். வேறு தெரியாது. ஆனால் வேறையும் அவன் பார்க்குறான். ஞானம், ஊடுருவி பார்த்தல், ஸ்கேனிங். அப்படி பூத அர்த்தம், பூதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை, வஸ்துவை, பரம்பொருளை பார்க்கக்கூடிய நிலை உனக்கு உருவா. எப்போ? சமாதியில் பிரம்மனை பிரம்மமாக இருக்கிறாய். சமாதியில் நீ பிரம்மம். குளிர்ச்சியாக இருக்க. குளிர்ச்சி யாருக்கு பிடிக்காது? வெளியில் வெப்பம் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். யாரை பார்த்தாலும் சம்சாரம்தான். உலகம்னா என்னது? சம்சாரம்னா என்னது? ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கிட்டு தண்டக்கதை பேசும். சம்சாரம்னா என்னம்மா? அது எப்படி சொல்கிறது? பொருட்கள், ஜகத்து, பொருட்கள், பஞ்சபூதங்கள், ஜீவராசிகள் எல்லாம் சம்சாரம். இங்கே சம்சாரத்தோட தொடர்பு எல்லாம் வேஸ்ட்டு தான். நீ அதுக்கிட்ட எவ்வளோ பேசினாலும் என்ன பேசினாலும் எல்லாம் வேஸ்ட்டு தான். இவ்வளோ நாள் பேசுனீங்கல்ல, இவ்வளோ எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. பாவம். இனிமேலாவது பேச்சை நிறுத்துங்க. வாயை மூடணும். பிரீத்தி சொன்னா பார்த்தீங்களா? பிரீத்தி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. வாயை மூடணும், காதை திறக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குச்சு. அதுக்கு என்ன ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். அதுக்கு அது சிறப்பு. சமாஹிதா நித்திய திருப்தா பூதார்த்த தர்ஷினி பிரம்மன் பிரம்மமாகிறாய். எப்போ? சமாதி சப்தேன்னு. இந்த சமாதி சப்தத்தினால குறிக்கிறாங்க. பரா, எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்கிற பரா. பிராக்யா, பிராக்யா எல்லாம் பேரறிவு என்று புதைகினா ஞானிகள் சொல்கிறார்கள், அறிந்தவர்கள். எப்போ? சமாதிக்கு போனால் இதெல்லாம் புரியும். இப்போ சமாதிக்கு போகணுங்கிறது யாருக்கு? இந்த சமாதினாலே வேறு ஏதாவது அர்த்தம் எடுத்துருவான். அது வேறு. எல்லாத்தையுமே தப்பாக சொல்லி கொடுத்து தப்பாக இந்த நாட்டில் பரப்பி வச்சுருக்கானுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை ஜீவசமாதின்னு சொல்லி விட்டுறது. ஜீவசமாதினா உள்ள உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து தபஸ் செய்து சித்தி பெற்று பிரகாசத்துக்கு வந்து பல அதிசயங்கள் நிகழ்த்தி அந்த இடத்த விட்டு அந்த பிராணன் போகாமல் அங்கேயே அந்த உடம்புலையே சமாஹித்தம்னு சொன்னால அப்படியே இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய சங்கல்பத்தை சித்தி பண்ணி கொடுக்கும். அது ஒரு ஸ்வரூபம். அது சொல்கிறது புரியுதா? அவங்க அந்த இடத்துல புதைச்சாதான் ஜீவசமாதி. ஜீவசமாதி. ஏன்னா முக்தாத்மா அவங்க இங்கேயே பிரபஞ்சமாக ஆகிடுவாங்க. அவங்க அந்த சரீரத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு வெளியில் போய் சில காரியங்களை பண்ணிவிட்டு வேறு உடம்புல மறுபடியும் அது வீடு மாதிரி வந்து அங்கே தங்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஜீவசமாதி சொல்லிடுறது. எது ஒன்று சமாதியே சொல்ல மாட்டான். சமாதிங்கிற வார்த்தைனா இதாங்க சமாதிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை தாங்க அப்படி கொச்சப்படுத்திட்டானுங்க. எல்லாத்துக்கும் சமாதி, உனக்கு சமாதி கட்டிடுறேன் பாரு அப்படின்னு. அப்புறம் அங்கே போய் அந்த மசானா விலையில் நிறைய சமாதி கட்டி வச்சுற, சிமெண்ட்டு கட்டையாக போட்டு கட்டி வச்சு யாருக்கு இடம் கூட அங்கேயும் போய் இடத்த பிடிச்சிக்கிறது, போட்டோ வச்சுக்கிறது. இது பெரிய மகாத்மா மாதிரி நினச்சிக்கிறது மண். இதெல்லாம் கல்ச்சர் யார் சொல்லி கொடுத்தாருன்னு தெரியல. பல குறைபாடுகள் இருக்கணும். எல்லாம் தான் மிஷின் வந்திருக்கு. 10 நிமிஷத்தில் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் சாம்பலாக கொடுக்குறான். ஈஸி. இந்த இன்னொரு வார்த்தை அக்ஷுப்தா, பசி இல்லாத நிலை. எந்த பசி, எந்த தாகம்? ஸ்தூல உடம்புக்கு, சூட்சும உடம்புக்கு, காரண உடம்புக்கு தூக்கம் ஒரு பசி தான். காமக்ரோதாதி ஒரு பசி தான். பசி தாகம் ஒரு பசி தான். புரியுதா? அதெல்லாம் இல்லை. அக்ஷுப்தா, எந்த பசியும் இல்லை, தாகமும் இல்லை. நிரகங்காரா. அகங்காரம் நிரகங்காரம். அகங்காரம் தான் நிரகங்காரம்னு சொல்லுது. ஏன்னா மனோநாசம் ஆகிப்போச்சு. மனோநாசம் ஆகிடுச்சு. ஸ்தூல உடம்பும் போயிடுச்சு, சூக்ஷ்ம உடம்பும் போயிடுச்சு. துவந்த ஏஸ்வ அணு உபாதினி. இந்த இரட்டை இருக்கிற சுக துக்கம், நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், அந்த ரெண்டு விஷயம் அதெல்லாம் போச்சு.
கடந்து முன்னேறான். எப்போ? சமாதி சப்தேன. சமாதி நிலையை தொடரும்போது மேரோஹோ ஒரு பெரிய மலை மாதிரி அசையாமல் அப்படியே இருப்பான். ஸ்திரதா எல்லாம் தெரிஞ்சுங்க. ஞானி எப்படி இருப்பாங்கிறத புரிஞ்சுங்க. ஒரு காரியத்தில் 10 இடத்துல வாய வைக்க மாட்டான். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அதையே கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்படுத்துவான். அதுதான் மேரோஹோ ஸ்திரதா ஸ்திரதரா ஸ்திதிஹி. இந்த நிலை மேரு போல் அசைக்க முடியாத உறுதியாக நிற்கிறது. இதெல்லாம் யாருக்கு? சமாதி தொட்டவங்களுக்கு இந்த நிலைன்னு 2 இடத்துல சமாதி சொல்லியிருக்கு. இது வரைக்கும் 49 மந்திரம் பார்த்துருக்கோம். எதில் ஆரம்பித்தோம்? 44, 45, 6 மந்திரம் பார்த்துருக்கோமா? இருக்கட்டும். அருணாச்சல சிவ 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 திவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் குலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனே.